பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னா ஒரு பவர் பேங்க் தாங்க. எதுக்கு பவர் பேங்க் வாங்கியிருக்கேன்னா, ரீசெண்டாக நாங்கள் டூர் போயிருந்தோம். டூர் போனப்போ தான் என்னோடய பவர் பேங்க் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன இடத்துல வந்து அன்பாக்ஸ் பண்ணுற பார்த்தவங்க ஏற்காடில் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வாங்க காட்டிடலாம். அதே கனெக்ட் பவர் பேங்க் தான் நான் வாங்கியிருக்கிறது. 1300 சம்திங் என்னமோ சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் இருங்க. ஸோ இந்த வெளியில் வந்து பார்த்துக்கலாம். ஒரு பவர் பேங்க் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஏற்காடு வரையும் வந்திருக்கேன். இது வந்து ஏற்காடில் வந்து 3வது வளைவுன்னு நினைக்கிறேன். 3வது வளைவு. ஆமாம், நம்மளனா பார்த்துக்கோங்க. என் ஃபேஸே காட்டுறேன். ஒரு பவர் பேங்க்காக எங்கே வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன்னு இருங்க காட்டுறேன். பவர் பேங்கை வெளியில் எடுத்துகிறேன். அதே சேம் கலரு, அதே 20,000 mAh பேட்ரி உள்ள ஒரு பவர் பேங்க் தான் நான் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராண்ட்னா கனெக்ட்டு. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். பசங்க யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சேம் கலருங்க. உள்ள யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கலரு, அதே மாதிரி டைப்பு ஏற்காடில் இருக்கும். பவர் பேங்க் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்காடு வந்திருக்கும். 1300 ருபீஸுங்க. தெரிஞ்ச கடையில் தான் வாங்கினது. கனெக்ட் பார்த்துக்கோங்க. எப்படி புதுசாக இருக்கா? ஃபஸ்ட்டு வச்சுருந்தது இதே மாதிரி தான் இருந்தாலும் வந்து ஒரு பவர் பேங்க்கை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்காடு வரையும் வந்த ஒரே ஆள் நான் தான் கைஸ். பார்த்துக்கோங்க, என் கையில் தான் இந்த பவர் பேங்க் இருக்குது. 1300 கொடுத்து வாங்கியிருக்கேன். இவன் பவர் பேங்க் எடுத்தவன் நல்லா இருக்க மாட்டான் சொல்லிட்டேன். இப்போயே சொல்லிட்டேன், என் பவர் பேங்க் எடுத்தவன் சத்தியம் நல்லா இருக்க மாட்டான். என்ன சொல்கிறது தெரியாமல் வளர்றேன். ஒரு வழியாக வாங்கியாச்சு. பார்த்துக்கோங்க, பவர் பேங்க்கு உள்ளாரையே போட்டேன். ஏன்னா கீழே போய் தான், வீட்டுக்கு போய் தான் எடிட் பண்ணி போடணும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் போடணும். 20,000 mAh ரேட்டு அதெல்லாம் போட்டிருப்பானுங்க. ஆனால் வெளியில் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாக்குள்ளே வருதுங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்கனால 1300 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். நம்மளனா நான் ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். ஓகேங்களா? 1300 ருபீஸுங்க இந்த பவர் பேங்கோட ரேட்டு. ஏற்காடில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இன்னும் வண்டி வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. வண்டியெலாம் ஏற்காடில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன்னா நான் எவ்வளோ ஃப்ரீ லூஸ் இருப்பேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பவர் பேங்க்கு போய் ஃபஸ்ட்டு வந்த ஒரே அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்காடு அந்த ஒரே ஆள் நான் தான். ஆனால் உண்மையை சொல்கிறேன், என் பவர் பேங்க் எடுத்தவன் சத்தியமாக நல்லா இருக்க மாட்டான் சொல்லிட்டேன். நான் பார்த்துக்கு 7Aன்னு வச்சுருந்தேன் கைஸ். பேக்கில் டூர் அப்போ எடுத்துட்டானுங்க. பஸ்ஸில் வச்சே எடுத்துட்டானுங்க. அதுக்கு தான் 1300 கொடுத்து இன்னும் ஒரு பவர் பேங்க் வாங்கியிருக்கிறேன். ஆனால் சேம் கலருங்க. அதான் லக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சேம் கலர். 2 யூஎஸ்பி போட்டிருக்கு. இங்கே டைப் சி கேபிள் இருக்குது, போட்டுக்கலாம். காரு வேறு வந்துட்டும் போயிட்டும் இருக்குது. ஒரு மாதிரியாக தான் நம்மளை பார்க்குறாங்க. நீ பாருங்க, ஆட்டோ. ஏற்காடில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. சேம் கலருங்க, அதே மாதிரி. உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சுங்க. இதோட நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து டைம் ஆகுது எனக்கு. வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும். இன்னும் சாப்பிடல. சாப்பிட்டு தான் இன்னும் வீடியோலாம் எடிட் பண்ணி போடணும். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம எடிட் பண்ணி தான் போடணும். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you later. ஒருத்தன் ஏற்காடு வந்து அன்பாக்ஸ் பண்ணுற ஒரு பவர் எனக்கு என்ன கொடுமை சார் இது.